கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா சத்துருவை எப்படி நம்ம நேசிக்க முடியும்? நம்மளை ஒருத்தவங்க சத்ருவா நம்மளை நினைக்கிறாங்க, நம்மளை விரோதியா நினைக்கிறாங்க, நம்மளை சபிக்கிறாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்க, அவங்க கூட நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை நேசிக்கணும். நம்மளை சத்ருவா ஒருத்தவங்களை நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நிந்திக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, அவங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால என்ற அளவுக்கு அவங்க துன்பத்துல இருக்கும்போது கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப நம்மள ஒருத்தவங்க சபிக்கிறாங்கன்னா பரவாயில்லங்க, நீங்க நல்லா இருங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம என்ன பண்ணணுமா, ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வேதம் சொல்லுது. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. பாத்தீங்கன்னா ரோமர் புத்தகத்தை கூட 12:21 நீ தீமையை என்ன பண்ணு, நன்மைனாலே வெல்லு, தீமைனாலே வெல்லப்படாமல் தீமை நன்மைனாலே வெல்லு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம், ஒரு தடவை இல்லை 7 தடவை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப கொலோசியர்ல கூட பாத்தீங்கன்னா 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க, ஒருவர் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஒரு காலத்துல ஆண்டவருக்கு நம்மளும் சத்ருவா தான் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மீது அன்பு கூர்ந்து அவர் நம்மளை தேடி வந்த தெய்வமா இருக்கிறபடினாலே நம்மளும் பாத்தீங்கன்னா அடுத்த மேல அன்பு கூர்ந்து நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மளை பகைக்கிறவர்களுக்காகவும் நம்மளை சபிக்கிறவர்கள் நம்மளை உதாசீனப்படுத்துகிறவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இவங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க, அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, நேசிங்க, அவங்க மேலே அன்பாக இருங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு புத்திரராக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருவரையும் நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும், அன்பாக இருக்கணும். யாருன்னா எப்படின்னா நம்மளை நினைக்கிறாங்க, பகைக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நம்ம அடுத்தவங்க மேலே நம்ம அவங்களுக்காகலாம் நம்மளை சுற்றுப்புறத்தில் இருப்பாங்க, நம்மளை வேலை ஸ்தலங்களில் இருப்பாங்க, தொழிலில் இருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. யார் வேணால் எப்படி வேணால் நம்மளை பேசினாலும் நம்மளை சபிச்சாலும் நிந்திச்சாலும் நம்ம அவங்க மேலே அன்பாக இருக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, சபிக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே எங்களை வெறுக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா தகப்பனே, எங்களை பகைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். எஸ்அப்பா அவங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கணும். எஸ்அப்பா ஸ்தோத்திரமாப்பா தகப்பனே, அவர்களையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. நன்றி செலுத்துகிறோம். உண்மை போல எங்களை மாற்றுங்க ராஜா. ஸ்தோத்திரம். மன்னிக்கும் அந்த குணத்தையும் அன்பான அந்த குணத்தையும் அப்பா எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.